ஹலோ ஸ்வீட்டீஸ். வாவ், நைஸ் நைஸ்ன்னு சொல்கிறேன், ஆனால் வெயில் அடிக்க முடியல. பொழந்து கட்டு பொழந்து கட்டு பொழந்து கட்டு. இது எப்படி இப்படி பார்க்கும்போது ஸ்பார்க்கிள் ஆகுது. வாவ், அந்த லைட்டுடைய இதனால இங்கிட்டு நம்ம கண்ணுக்கு வேற கலர்ஸ்லாம் தெரியும்ல. பியூட்டிஃபுல், த சயின்ஸ் பிஹைண்ட் இட். நைஸ், நைஸாக தான் இருக்கு. ஆனால் வெயில் முடியலையப்பா அப்படிங்கிற மாதிரி. எப்படி ஃப்ரெஷ் லீவ்ஸும் இருக்காங்க, ஜிஸ்கா புஸ்காவும் இருக்காங்க. காம்போசிஷன் ஆஃப் எவ்ரி திங் இஸ் திஸ் பர்டிகுலர் கோகனட் டார்லிங். அந்த மாதிரி தான் லைஃப்ங்கிறத நேற்று ஒரு கேட்சப், ஸ்வீட் லவ்லி, மீன் ஒரு நம்மளுடைய நம்ம சின்ன வயசுல என்ன மாதிரியான விஷயங்கள். இப்போ இந்த குட்டி லீவ்ஸ் அப்படி எங்க இருந்தா இந்த பாருங்க, அந்த பாருங்க, அந்த லீவ்ஸ் பாருங்க. ஏரோப்ளைன் டாட்டா கம்மிங். எங்க குட்டி அப்படின்னு சொல்றேன், சின்ன பிள்ளைங்க அப்படின்னு சொல்றேன். கரெக்டா தோதா ஏரோப்ளைன் தலைவன் வர்றாப்புல, நானும் ஏரோப்ளைன் டாட்டா அப்படிங்கிற எஃபெக்ட். அதான் தெரியல. மேபி என்னன்னா, இப்ப இங்க அடல்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அந்த போறாப்புல பாருங்க, ஏரோப்ளைன் டாட்டா. இப்போ இங்கே சீரியஸ்லி ஸ்பீக்கிங் அடல்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா மேபி எனக்கு அந்த கம்ஃபர்டபிலிட்டி இல்லைன்னா நான் ஏர்ப்ளைன் டாட்டா அந்த ஆக்ஷன் ஜெஸ்டர்ஸ்லாம் நான் பண்ண மாட்டேன். But right now, there's no one here. Wow, birdies, beautiful darlings. Okay, அங்கே பாருங்க, நம்ம எப்பயும் சொல்லுவோம்ல அந்த இடத்துல. இப்போ என்னன்னு தெரில, செம்மையா அப்பா அந்த ஃப்ளை பண்ணுற பேட்டர்னே வேற லெவல். இப்போ என்னன்னு தெரில, அவங்க என்ன வேலைக்கு என்னன்னு தெரில. பட்டர்ஃப்ளை, ஆரஞ்சு பட்டர்ஃப்ளைங்க அப்படியே பறந்து போனாப்புல. செம்மல்ல. கொஞ்ச நேரம் அதான் ஏதோ வேலையோ போல திறந்து வச்சுருக்காங்க. பேர்டிஸ் வர்றாப்புல போகிறாப்புல. சரி, ஓகே. அந்த சின்ன வயசில் அக்காங்க ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. ஒரு அக்கா ஊர்லேருந்து வந்தாங்க. ஸோ இங்கே இருக்கிற அக்காவும் இங்கே பாருங்களேன், இந்த பட்டு அது மாதிரி தான் எங்களோட அந்த சின்ன வயசுல இப்பயே கப்பித்தனம் தான். அப்ப இன்னும் இதெல்லாம் கப்பித்தனமா இருந்தோம். அதுல ஆக்சுவலி என்னன்னா, எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம், நான் ரொம்ப குழந்தைலாம் சொல்ல மாட்டேன். அப்ப நான் ஒரு அக்கா வீட்டுல தங்கி இருக்கப்பெல்லாம் நான் பெட்லாம் பண்ணியிருக்கேன். பாவம் அதெல்லாம் அந்த அக்கா கிளீன் பண்ணியிருந்தாங்க. நான் குழந்தை கிடையாது அப்ப, சரியா. எமோஷ்னலி நான் சொல்லியிருக்கேன்ல, இந்த கலர் காம்ப்ளெக்ஷனு பிளா 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 பிளான்னு. அப்போலாம் அந்த பக்குவம் எனக்கு என்னதான் நான் என்னை எப்படி நினச்சிக்கிட்டேன்னா, நான் இந்த மாதிரி சரியா அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். பட் இதுவும் நேச்சர்ல எக்ஸிஸ்ட் ஆக தான் செய்யும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது உதிர்ந்துட்டு அடுத்து ஒரு ஃப்ரெஷ் இது வரதான் செய்யும். இதுதான் லைஃப். இப்போ ஐ அக்செப்ட் மீ. அஃப்கோர்ஸ் ஐ நீட் டு சேஞ்ச் சர்டன் திங்ஸ். பட் அந்த அக்செப்டன்ஸ் இருக்குல்ல, ஆமாம் இதுதான் என்னுடைய காம்ப்ளெக்ஷன். ஐ டோன்ட் மைண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ரைட் நவ் ஐம் நாட் ஓகே ஈவன் ஃபார் அ பவுடர். அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, அவ்வளோதான். பட் ஆனால் என்கிட்ட இருந்து ஒரு துர்நாற்றம் வருதுன்னா அதுக்கு நான் ஒரு டியோட்ரண்ட் போட்டுக்கலாம். சர்டன் திங்ஸ் ஐ கேன். ஸோ எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கும் பாதகம் இல்லாமல் ஓரளவுக்கு இருக்கிறது, ப்ளஸ் நம்மளுடைய அந்த இண்டிவிஜுவாலிட்டி அந்த ஐடென்டிட்டியை நம்ம அப்படி கொண்டு போகிறாங்கிறது ஓரளவுக்கு சுற்றி இருக்கிற ஹியூமன்ஸ் கொடுத்தது. ப்ளஸ் நமக்கு ஒரு சில விஷயங்கள் தோணும், அப்படி ஓகே. பட் முன்னாடிலாம் அப்போ அது இருக்காதுல்ல. ஸோ உண்மையிலே அந்த அக்காலாம் பாவம். அப்படி என்னோட ஒரு அக்காலாம் என்னோட அவஸ்தைகள்லாம் என்டியூர் பண்ணியிருக்காங்க. டார்லிங் லவ் பாலாக்கா லவ். அந்த அக்காவுக்கு டார்லிங் லவ். ப்ளஸ் அந்த அக்கா கூட பிறந்தவங்களுமே அவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே டார்லிங் லவ். அந்த அக்கா கூட பிறந்த அக்காவோட ஒரு புதல்வி தான் இன்னொரு அக்கா. ஷீ சச் ஸ்வீட்டி அகிகா. எனக்கு எப்படின்னா, சின்ன வயசுல நான் சொல்லியிருக்கேன், நாயினா நமக்கு பீதி இப்படி சொல்லிட்டு. பட் ஆனால் அப்பவே ஜஸ்ட் ஐ மீன் அண்ட் இயர் அஹெட் ஷீ இஸ். பட் ஸ்டில் எப்படின்னா, அந்த ஒரு 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 ஒரு
ஒரு உளவியலான பார்வை வாழ்வியல் அப்பவே அவங்களுக்கு இருந்திருக்கு. ஒரு நாயை தடவி கொடுக்குற அளவுக்கு என்னை வந்து தேத்துக்க. எங்க அம்மா அப்பெல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. வெளியே போயிட்டு வர்றாங்க, நான் ஒரு நாயை தடவி கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா இப்பயும் நான் பிரீதியாக தான் செய்றேன். மேபி அந்த அக்கா என் கூட இருந்து அப்படியே இது பண்ண வச்சிருந்தாங்கன்னா அது வேற மாதிரி ஒரு பேட்டர்ன். பட் ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் தோஸ் திங்ஸ். நோ, நம்ம 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 ஓரளவுக்கு நம்ம அப்படி வண்டியை ஓட்டலாம். ஸோ அப்போ வந்து சைக்கிள் ஓட்டுற டைமாக இருக்கட்டும், நான் பிடிச்சுதான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க மட்டும் கிடையாது, ஐ ஷுட் கிவ் கிரெடிட்ஸ் டு சோ மெனி பீப்புள். இப்போ என் தம்பிலாம் அவனா வந்துட்டு தம்புலாம் தலைவராக வந்து ஓட்டி கற்றுக்கிட்டாப்ல. பட் நான் அப்படி கிடையாது. எனக்கு நிறையா பேர் வந்து தள்ளு 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 அப்படிங்கிற மாதிரி இவங்களும் ஒரு பாட்டாக இருந்தாங்க. பட் ஃபைனலி என்னன்னா நான் பிடிச்சதா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பட் அவனா அவங்க விட்டுருந்தாங்க. சரிங்களா, அதுக்கு போய் நான் இடிச்சது கீழே விழுந்ததெல்லாம் வேற விஷயம். பட் ஆனால் அவங்க பிடிச்சாங்க. அதான் சொல்றேன்ல, அப்பவே அவங்களுக்கு எப்படின்னா சக ஹியூமனை இன்னொருத்தர்கிட்ட எப்படி வந்து அவங்கள அணுகணும், எப்படி அவங்க கிட்ட இருக்கிற அந்த வந்து ஒரு அந்த இன்னர் மோஸ்டை எப்படி வந்து கொண்டு வரணும், த ஆக்சுவல் ஆஃப் தெம் அப்படிங்கிறது அவங்களுடைய வளர்ப்பு பிளஸ் ஹர் இன்னர் திங், அது எல்லாமே வந்து இப்போ இங்க பாருங்களேன். இந்த இடத்துல ஆக்சுவலி இது உங்களுக்கு தெரியுதா எனக்கு தெரியல, உள்ளுக்குள்ள அப்படியே இருக்கிறதுனால இந்த இடத்துல இங்கேருந்து பார்க்கும்போது இந்த ஃப்ரெஷ்ஷாக எனக்கு அதுதான் தெரியுது பாருங்க. பட் இங்கிட்டு பார்க்கும்போது ஐயோ தெரியலையே உங்களுக்கு. இந்த இடத்துல நான் எப்படி போய் காட்டுவேன் இது. I'm trying but I'm sorry. அந்த காஞ்சி போனது தெரியுதுங்களா, இந்த இலைக்குள்ள காஞ்சி போயிட்டு பாருங்க. தெரியுது காத்து கொஞ்சம் இதுக்கு உள்ளுக்குள்ளதான் அந்த காஞ்சி போனது இருக்கு. ஸோ இந்த மாதிரி இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன். ஐயோ இந்த 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 இலைங்களுக்குள்ள காஞ்சி போன லீவ்ஸ் இருக்காம்ல பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து நமக்குள்ள இருக்கிற அந்த இன்னர் இதை வந்து கொண்டு வருது. அது சில பேருக்கு வந்து அது அட்டீஸா வந்து அவங்களுக்கு அது வந்துடும். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து அப்பவே ஷி வாஸ் லவ்லி. ஸோ இப்போ பேரண்ட்ஹுட்லேயும் செம்மையா வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. நேரம் இதாயிடுச்சு. ஸோ அடுத்து சரி, இதெல்லாம் வந்து ஆக்சுவலி என்னன்னா வந்துட்டு அப்படியே வந்துட்டு பியூட்டிஃபுல்ல தலைமை வந்து மண்டே பொழக்கிற வெயில். சரிங்களா, அந்த நேரத்தில் இவங்க டான்ஸ் ஆடுறது வந்து அழகா இருக்காப்ல, இல்லை பியூட்டிஃபுல் டான்சிங். ஸோ நைஸ் பிளண்ட் அண்ட் வித் சான்ஸ் அவேக் அந்த மாதிரி. சரி, ஓகே. ஆக்சுவலி என்ன சொல்ல, ஸோ பியூட்டிஃபுல்ங்க. இங்கே பாருங்களேன், குட்டி பெருசு லைஃபோட ஒவ்வொரு ஃபேஸ்லயுமே நம்மளுடைய திங்கிங் ஸ்டைலு, நம்ம வாழ்ற முறை, அது எல்லாமே மாறுபடுங்கிறதுக்கு வந்து பக்கா இது இல்லை, பியூட்டிஃபுல். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைஃப்ல வந்து ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், அவ்வளோ இது இருக்கும். அதை தாண்டி ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தவங்க வந்து நம்மளை வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வந்து அதுவே வந்து அது ஒரு செம உணர்வு தான். அதுக்கு வந்து டார்லிங் லவ் அந்த அக்காங்களுக்கெல்லாம். சரிங்களா, பிகாஸ் நான் அந்த கொஞ்ச நேரம் அவங்க கூட இருந்தப்பவே எனக்கு தெரியுது வாட்ஸ் ஆஃப் அது எல்லாமே நமக்கு தெரியல, வாட்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், கமிட்மெண்ட்ஸ் பக்கெட் தே ஆர் கேரிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்துட்டு amidst all those things, one I mean mind is completely occupied, but still they are allotting they are allotting a particular space for us also அப்படிங்கிறது வந்து இட்ஸ் சச் அ சரியல் ஃபீல் தான் டார்லிங்ல. ஓகே, அது எல்லாமே எப்பவுமே இருக்கணும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. அழகா இருக்கு பாருங்களேன்.
இந்த லீஃப் பாருங்க, இந்த லீஃப்ல அந்த கர்வி அந்த அவுட்டர் பேட்டர்ன் செம்மையா இருக்காப்புல இல்ல. இந்த தலைவனும் அழகுதான், அவங்களும் அழகுதான், பியூட்டிஃபுல்ல. இப்போ வந்து பேர்டி எங்கேயோ ஒரு கப்பல், எங்க இருக்காப்புலன்னு தெரியல. ஹாய் பேர்டி. யா 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 லவாங்கி. ஓகே. ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னே அவங்க க்ரீட் பண்ண அவங்க 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 அதாவது என்னென்னா அவுட்ரு க்ரீட்டிங் ஹக் பண்ணுற அந்த மாதிரி கிடையாது. பட் அவங்க அந்த மனசுலேருந்து வர தூய்மையை, அப்புறம் 3 கிட்டூஸ் வந்துருந்தாங்க, குட்டி குட்டி டார்லிங்ஸு. 3 பேருமே வந்து இங்கே வருங்க, குட்டி இலைங்க. 3 பேருமே என்னென்னா அவ்வளோ ஸ்வீட்டஸ்ட்டு லைஃப்பில். ஆனால் என்னென்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்கன்றதுக்கு அப்படி ஒரு 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 என்ன சொல்கிறது, அந்த ஒரு இதை வந்து எனக்கு வந்து அது இது பாருங்க, குட்டி லீஃபீஸ், அதுக்கப்புறம் பிக் ஒன், இதான லைஃபு. அதே மாதிரி தான் அங்கேருந்து ஒவ்வொரு கிட்டுவும் வந்து ஒவ்வொரு மாதிரி. அங்கே பாருங்களேன் ஒரு பூ, யாருங்க ஐஸில் பியூட்டிஃபுல். அப்போது ஒவ்வொரு கிட்டும் ஒவ்வொரு மாதிரி. ஒருத்தவங்க வந்து ஒரு மாதிரி அவுட் ஸ்போக்கன், ஒருத்தவங்க காம் அண்ட் கம்போஸ்ட். அவங்களுக்கு தோன்றப்போ, அவங்களுக்கு அந்த கம்ஃபர்டபிலிட்டி வர்றப்போ ஒரு ஸ்பீக்கிங் கைண்டு, ஒரு 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 அவுட்ஃப்ளோ பண்ணுற கைண்டு. இன்னொருத்தவங்க ரொம்ப குட்டி டார்லிங். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு ஃப்ளோ வந்து இட் when that comfortability is reached, it's at ease அப்படின்னு சொல்கிறது. ஸோ ப்ளஸ் ஒவ்வொரு அந்த கிட் டார்லிங்ஸும் அங்கே இருக்கிற ஒவ்வொரு கடைகளை வந்து, அதாவது என்னென்னா சில பேருக்கு கடை அங்கே இருக்கிற தெப்பக்குளத்தில் கேட்சப் பண்ணோம். ஸோ அங்கே இருக்கிற ஒவ்வொரு கடை வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்கும். ஒருத்தவங்களுக்கு அந்த விளையாடுற ஸ்பேஸ் அது பிடிக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு எனக்கு வந்து எப்படின்னா வந்துட்டு அதுவும் வந்து எப்படின்னா சொல்லி முடிச்சுக்கிறேன், அதுக்கு சொல்கிறேன். எனக்கு டக்குன்னு வந்து அங்கே வந்து ஒரு பிளான்ட் இது செடி இதெல்லாம் வச்சுருந்தாங்க சரிங்களா, பிளான்ட் ஸ்டெப்ஸ்ன்னு நினைக்கிறேன். நான் பக்கத்தில் போயெல்லாம் பார்க்கல, ஏன்னா இப்போ வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், எலி அது இதுன்னு சுற்றிட்டு இருக்கு, ப்ளஸ் வீஸில் சில பழுது. ஸோ வாங்கினோன்னா ஒழுங்காக வைக்கணும், நம்ம சாவடிக்கூடாது பாவம் தலைவங்களை தாவரங்களை. ஸோ அதனால பார்த்து இது பண்ணுறப்ப அதுலேயே பார்த்தீங்கன்னா டப்புன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரோஜா ஓகே. ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி இப்போ இந்த பூ இது வந்து இவ்வளோ 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 பெரிய இதில் இவங்கெல்லாம் நம்மளை வந்து பொச்சக் அப்படின்னு நமக்கு ஸ்பாட் அவுட் பண்ண முடியுதுல்ல. அந்த மாதிரி அங்கேயும் வந்து ரோஸ் செடி, ரோஜா பூ அது வச்சுருந்தாங்க. அது என்னன்னா நம்ம கண்ணுக்கு பொச்சக் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவாப்ல, இங்கே இந்த தலைமை தெரிகிற மாதிரி. ஆனால் அங்க இருந்த அந்த ஃபுல் கிரீன் எப்படி நமக்கு வந்து லைஃப்ல வந்து வெளியில நம்ம லுக்ஸ் வச்சு சிலதை வச்சுலாம் நம்ம வந்து டப்புன்னு வந்து சிலதை நம்ம மேக்னடைஸ் பண்ணிடும். அவங்க மேபி அவங்க கேரி பண்ற பேக்கா இருக்கலாம், அவங்க க்ரூமிங் பண்ணிக்கிற விதமா இருக்கலாம், அதெல்லாம். பட் அதை தாண்டி என்னன்னா மற்ற நமக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் இருக்குல்ல. எனக்கு வந்து ஓகே அந்த ரோஜா என்னை மேக்னடைஸ் பண்ணாங்க, ஆனால் எனக்கு அங்கே இருந்த மற்ற பியூட்டிஃபுல் நான் ஒன்று ஊத்துலாம் பார்க்கலங்க. டக்குன்னு அந்த அந்த க்ரீன் ஸ்பேஸ் பார்த்தோன்னே பிளான் ஸ்டெப்ஸ்ன்னு பார்த்தோன்னே வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீல் அப்போ எனக்கு டக்குன்னு எனக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னா, காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிஜி படிக்கிறப்போன்னு சொல்ல முடியாது, பிஜி போனப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் கிடையாது அந்த ப்ரொஃபஸர். அவர் சரிங்களா, அவர் எப்படின்னா அவருக்குன்னு ரூல்ஸ் இருக்கும், அவர் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவார் சரிங்களா. ரொம்ப லைட்டஸ்டான கிளாத் தான் வியர் பண்ணுவார், அதெல்லாம் அவர் கண்டுக்க மாட்டார். அவர் சொல்லிக் கொடுக்குற பேட்டர்ன் அப்படித்தான் இருக்கும். ஏன்னா ஃபுல் டைம் உள்ளே இருந்தாருன்னா அது அவர் ரூல்ஸ், அங்கே காலேஜ் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணல. ஸோ அவர் பேட்டர்னில் தான் இருப்பார். ஸோ இட்ஸ் நைஸ்ல நம்ம எப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியறது
மட்டும் வந்து அழகு அப்படின்றது கிடையவே கிடையாது. இல்லை நம்மளை ஈர்க்கிறது மட்டும்தான் அழகுன்றது கிடையாது. there are so many things. இந்த பேர்டிஸ் வந்து இப்போ என் கண்ணுக்கு தெரியவே இல்லை, பட் ஆனால் அவங்களுடைய வாய்ஸ் வந்து நம்மளை வந்து ஈர்க்கிறாப்புல பார்த்தீங்களா. ஸோ அது எவ்வளோ பியூட்டிஃபுல். ப்ளஸ் இப்போ வந்து இங்கே பாருங்க, இந்த மொட்டு அழகுதான், ஆனால் இந்த டாட் 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 டாட்டா இருக்காப்புல பாருங்க, இவங்களும் பியூட்டிஃபுல் இல்லை. அதே மாதிரி இந்த காஞ்சு போன தலைவன் எங்க இருக்கான், இவனும் பியூட்டிஃபுல் இல்லை. ஸோ நமக்கு இந்த காஞ்சு போனது தேவையில்லாமல் இருக்கலாம், பட் அஃப்கோர்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஸ்டேட்டும் தே டு எக்ஸிஸ்ட். அண்ட் இவங்க எக்ஸிஸ்ட் ஆகணும்னா இவங்களும் தான் என்ன